Chronicles 21 chapter 1 to 30 verse. வசனம் 1. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டான். சிலருக்கு சாத்தான் பார்த்திங்கன்னா தப்பான ஐடியா கொடுப்பான், அதை கடவுள் சொல்லிடுவார். ஆனால் அதை மீறி அவங்க செஞ்சுருவாங்க அந்த வேலையை. தொகையிடக்கூடாது அப்படின்றது தான் கடவுள் சொல்கிற மாதிரி கணக்கு. ஆனால் சாத்தான் என்ன பண்ணுறான், ஏவி விட்டுருக்கான் தாவீதை. அவன் தொகையிடுறான் மக்களை. தொகையிட்ட மட்டும் அந்த சைடில் அந்த டைமில் நிறைய பேர் இறந்துடுறாங்கன்ற மாதிரி எங்கள் மாமா எனக்கு சொன்னார். எங்கள் மாமா பேர் முருகன், அவர் எனக்கு சொல்லியிருக்காரு, ஜி முருகன். இதேமாரி லோத் பார்த்திங்கன்னா அவன் கண்ணுக்கு நல்லா செழிப்பாக இருக்கிற இடத்த பார்த்து அவன் போவான். அப்போ அந்த இடம் பார்த்திங்கன்னா சோதம் குமராவாக மாறும். ஆபிரகாம் பார்த்திங்கன்னா வெட்டாந்தரையாக இருக்கிற சமபூமியில் போய் அவர் இருப்பார். அவர் அந்த அளவுக்கு அந்த மாதிரி பேராசெல்லாம் பட மாட்டார். அந்த இடத்துல கடவுள் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறார். லோத்து அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறாருன்றதை நம்ம பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2வது வசனம் படிப்போம். அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேர்வைக்காரர்களையும் நோக்கி, நீங்கள் போய் பேர்சேபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலர்களை எண்ணி அவர்கள் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். And David said unto the Joab and to these rulers of this people, go and members Israel from this Beersheba even to the dawn, and bring to the members of them to me, that I may know it. வசனம் 3. அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நூறத்தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லோரும் என் ஆண்டவனின் சேவகர்கள் அல்லவா? என் ஆண்டவனே, இதை விசாரிப்பது ஏன்? இஸ்ரவேலின் மேலே குற்றம் உண்டோ? அது நடக்க வேண்டியது என்ன என்றான். And Joab answered the Lord, and make his peoples 100 times so many more as they be, but my Lord the kings, are they not all my Lord's servants? We then do my Lord decent things, and we will, and he be here cause of this trespass to Israel. வசனம் 4. யோவாப் அப்படியே சொல்லியும் ராஜாவின் வார்த்தையை மேலிட்டபடியினால் யோவாப் புறப்பட்டு இஸ்ரவேலில் எங்கும் சுற்றித் திரிந்து எருசலேமுக்கு வந்து nevertheless these kings and words and prevailed against Joab. Wherefore the Joab and depart and went unto God and all Israel, and come to this Jerusalem. வசனம் 5. ஜனத்தை இலக்கம் பார்த்து தொகையை தாவீதினிடத்தில் கொடுத்தான். இஸ்ரவேல் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 11,000,000 பேர். யூதேயாவில் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 4,70,000 பேரும் இருந்தார்கள். And Joab was given the sum of these members of the people unto the David, and all they of Israel, whereas thousands and 100,000 men that were once war. And Judah was 100,000, and then thousands men that throw sword. வசனமார். ஆனாலும் ராஜாவின் வார்த்தையை யோவாப் அருவருப்பாய் இருந்தபடினால் லேவி பெஞ்சமின் கோத்திரங்களிலும் உள்ளவர்களை அவர்களுடைய இலக்கத்துக்கு உட்பட என்னது போனான். But Levi and Benjamin continued he not and among them, for the king's sword, and was an abominable shoot Joab. வசனமேலே இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாதபடியினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். இப்போதான் வாதிக்கிறார்.
And God wasn't displeased with decent things, and therefore he smite Israel. வசனம் 8. தாவீது தேவனை நோக்கி, நான் இந்த காரியத்தை செய்வதனால் மிகவும் பாவம் செய்தேன். இப்பொழுது உம்முடைய அடியனின் அக்கிரமம் நீங்கிவிடும், வெகு புத்தினமாய் செய்தேன் என்றான். And David said unto God, I haven't sinned greatly, because I haven't done these things, but and now because I beseech thee to away the iniquity of the servants, for they have done very foolishly. வசனம் 9. அப்பொழுது கர்த்தர் தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்துடனே பேசி, and the Lord speak unto David, and Lord speak unto God, and David saying. வசனம் 10. நீ தாவீதினிடத்திலே போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளே ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். Go and tell David, saying, Thou and Lord, I offer thee their things, choose thee one of them, that I may do it unto thee. வசனம் 11. அப்படியே தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, So go and come to the David, and said unto them, Thou and said, This Lord and chosen thee. வசனம் 12. 3 வருஷ பஞ்சம் அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யவும், 3ஆம் மாதம் சங்காரமே அல்லது 3ஆம் நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்திலே நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோய் இவைகளில் ஒன்றை தெரிந்து கொள் என்று கர்த்தர் உரைக்கிறார். அப்பொழுது என்ன அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொடுக்கப் போக வேண்டும் என்பதை யோசித்து பாரும் என்றான். There years remains at 3 months should be and destroyed, and before they enforce the violence that the sword of any enemies overtaketh thee, are years there and 3 days the sword and of this Lord, even the pestilence in the lands, and the angels of blood and destroying, regard all the costs of the Israel now, and their father advice themselves that were I shall and bringing again to him that sent me. வசனம் 13. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கண்களிலே அகப்படுகிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கைகளிலே விழுவானாக, அவருடைய இரங்கல் மகா பெரியது, மனுஷர்கள் கைகளிலே விழாதிருப்பேனாக என்றான். And David said unto the God, I am in a great strait, let me and fall now into the hands of the Lord, for very great are this mercy, but let me and not and fall not into hands of man. வசனம் 14. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோய் வரப்பண்ணினார், அதனாலே இஸ்ரவேலிலே 70,000 பேர் மடிந்தார்கள். எல்லாம் சொல்கிறாருன்னா, கடவுளோட மக்கள் இல்லை, அந்த மக்கள் கையில் மடிகிறதுக்கு பதிலாக நான் கடவுள் கொடுக்குற அந்த நோயை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறாரு. அதில் எவ்வளோ பேர்? 70,000 பேர் இறக்குறாங்க. So the Lord and sent pestilence upon the Israel, and downfall of the Israel 17,000 men. வசனம் 15. எருசலேமையும் அழிக்க தேவன் ஒரு தூதனை அனுப்பினார், ஆனாலும் அவன் அழிக்கையில் கர்த்தர் பார்த்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும் என்று, அப்பொழுது உன் கையை நிறுத்து என்றார். கர்த்தருடைய தூதன் எபிசியனாகிய ஓர்னானின் காலத்தண்டையிலே நின்றான். அதையும் பார்க்குறாங்க. அப்போ இந்த கொரோனா கூட கடவுள் தான் இருப்பது. நான் நினச்சிருந்தேன், இல்லாத ஒரு நோயை உருவாக்கி மக்கள் ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு நினச்சேன்.
and send your angels unto the Jerusalem to the destroy it. And as the was and destroying the Lord, behold, and they reprehend him of this evil, and said unto these angels that and destroyed, it is an vinegar, stray now thine hands, and the angels of the Lord, and stood by the trusting fuller for honor the Gypsites. வசனம் 16. தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கு வானத்திற்கும் நடுவாக நிற்கிற கர்த்தருடைய தூதனை உருவின பட்டயத்தை தன் கைகளிலே பிடித்து அதை எருசலேமின் மேலே நீட்டி இருக்க கண்டான். அப்பொழுது தாவீது மூப்பர்களும் முரண்டு பார்த்து கொண்டே முகங்குப்புற விழுந்தார்கள். And David and lifted up these eyes and saw these an angel of the Lord and stand, but when the earth and the heaven, having a drawn sword in his hands and stretched out over the Jerusalem. Then David and elders of the Israel who were clothed in sackcloth fallen upon this their face. வசனம் 17. தாவீது தேவனை நோக்கி ஜனத்தை என்ன சொன்னவன் நான் அல்லவா, நான் தான் பாவம் செய்தேன், பொல்லாப்பு நடப்பித்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? என் தேவனாகிய கர்த்தாவே, வாதிக்கும்படி உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்திற்கு விரோதமாயிராமல் எனக்கும் என் தகப்பன் வீட்டாருக்கும் விரோதமாக இருப்பதாக என்றான். இப்போ கூட தாவீது பார்த்தீங்களா, அவன் குடும்பத்துக்கு வரட்டும் அதெல்லாம் அப்படின்றான். And David said unto the God, is it not that commandments, இப்படி தான் இருக்கணும் இப்போ இருக்க ராஜாக்கள்லாம், it is not and that and commandments that its people should be number, even it sits that in heaven sinned and done evil in it. But as for these sheep, what have they done? Let thine hands, I pray thee, O Lord my God, be and me and my father's house, but not and the people, that they should be flogged. வசனம் 18. அப்பொழுது எபூசி ஆகிய ஓர்னின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினபடி தாவீது அங்கே போக வேண்டும் என்று தாவீதுக்கு சொல் என்று கர்த்தருடைய தூதன் காத்துக்கு கட்டளையிட்டான். Then the angel of the Lord commandments God to say to the David, that David shall and go up and set up an altar unto the Lord in the threshing floor of the armor the Gypsites. வசனம் 19. அப்படியே தாவீது கர்த்தரின் நாமத்திலே சொன்ன வார்த்தையின்படியே போனான். And David went up at the saying of God, which he speak in the name of the Lord. வசனம் 20. ஓரோன் திரும்பி பார்த்தான், அவனும் அவனோடு இருக்கிற அவனுடைய 4 குமாரர்களும் அந்த தேவதூதனை கண்டு ஒளிந்து கொண்டார்கள். ஓரோனை போரடித்து கொண்டிருந்தான். And Oram and turned back and saw these angels, and his and 4 sons and with him and themselves, and now and Oram was and trespassing war. வசனம் 21. தாவீது ஓரோன் இடத்திலே வந்தபொழுது ஓரோன் அவன் கவனித்து தாவீதை பார்த்து அவன் களத்தில் இருந்து புறப்பட்டு வந்து தரை மட்டும் குனிந்து தாவீதை வணங்கினான். And as David come to the Orans and looked and saw David, and went out of the threshing floor, and above himself of David with him and face to the ground. வசனம் 22. அப்பொழுது தாவீது ஓரோனை நோக்கி, இந்த களத்தின் நிலத்திலே நான் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கும் அதை எனக்கு கொடு. வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட எனக்கு அதை பெரும்
விளக்குக்கு கொடு என்றான். Then David said unto Oram, grant me the place of this threshing floor, that I may build this altar thereon unto this Lord. Thou shalt and grant it me for this food and feast, that the purge me and be and strayed from these people. வசனம் 23. ஓரோன் தாவீதை நோக்கி, ராஜாவாகிய ஆண்டவனே, அதை வாங்கி கொண்டு நம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்வாராக. இதை சர்வாங்க தகன பலிக்கு மாடுகளும் விறகுக்கு போரடிக்கிற உருளைகளும் போஜன பலிக்கு கோதுமையும் ஆகிய இவைகளையும் கொடுக்கிறேன் என்றான். And Oram said unto the David, talk it to thee, and let me Lord and the kings do that which this ungodly is in his eyes. Lord, I give thee the oxen also for the burnt offering, and the threshing instruments for the woods, and the for this meat and offering. I give it all. வசனம் 24. அதற்கு தாவீது ராஜா ஓரோனை நோக்கி, அப்படி அல்ல, நான் உன்னுடையதை இலவசமாக வாங்கி கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியை பலியிடாமல் அதை பெரும் விளக்குக்கு வாங்குவேன் என்று சொல்லி. And King and David said unto the Oram, nay, but I will literally buy it for the full price, for I will and not and take that which is any for this Lord, and never offer burnt offerings without cost. வசனம் 25. தாவீது அந்த நிலத்திற்கு 600 செக்கால் நிறைப்பொன்னையும் ஓரோனுக்கு கொடுத்து, O David, give the children for this place 600 shekels of the gold by the wicket. வசனம் 26. அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளை சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது அவர் வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலி பீடத்தில் மேலே இறங்கி அக்கினியினாலே அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்தாமல் அல்லாமல். And David built and there is an altar unto the Lord, and offered and burnt offering and the peace offering, and the call upon this Lord. And he answered him for the heaven by fire unto this altar of burnt offering. வசனம் 27. தேவதூதன் தன்னுடைய பட்டயத்தை உரையிலே திரும்பவும் போட வேண்டும் என்று கர்த்தருக்கு அவனுக்கு சொன்னார். And the Lord and commandment the angel, and he put up his sword and again into this sea thereof. வசனம் 28. எபூசியனாகிய ஓரோன் காலத்திலே கர்த்தருக்கு தனக்கு உத்தரவு அருளினதை தாவீது அக்காலத்திலே கண்டு அங்கே தானே பலியிட்டான். உரையில் அந்த பட்டயத்தை திருப்பி போட்டதுக்கப்புறம் தேவதூதன் நிற்கிறது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுது. தாவீதும் பார்க்குறாரு, அவங்க பசங்களும் பார்க்குறாங்க, எல்லாருக்கும் தெரியுது. எவ்வளோ பெரிய விஷயம். At this time when David saw that Lord and had answered him in the threshing floor of the Oron, that and Jibshet, then he sacrificed there. வசனம் 29. மோசே வனாந்திரத்திலே உண்டாக்கின கர்த்தருடைய வாஸ்தலம் சர்வாங்க தகன பலி இடமும் அக்காலத்திலேயே கிபியின் மேட்டிலே இருந்தது. For this tabernacle of the Lord, and which and Moses made in this wilderness, and this altar of the burnt offering, were at that season in the high place at the Gibeon. வசனம் 30. தாவீது கர்த்தருடைய தூதனை பட்டயத்தில் பயந்திருந்தபடியால் அவன் தேவ சமூகத்தில் போய் விசாரிக்க கூடாமல் இருந்தது. But David inclined not and go on before it in inquiry of God, for he was afraid because of this sword of the angels of the Lord. பயந்துட்டாங்க அவங்களாம், தேவ சமூகத்தில் போய் விசாரிக்கிறதுக்கு பயப்படுறாங்க அந்த தூதரை பார்த்ததுலேருந்து. நான் இன்னொன்று சொல்கிறேங்க, இந்த சர்ச்சுக்கு நான் யதார்த்தமாக போனேன். ஆனால் அந்த சர்ச்சில் என்னை யூத் மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு பெங்களூர் கூப்பிட்டு போகிறாங்க.
பெங்களூர் சர்ச்சில் நான் நிற்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் அந்த சர்ச்சில் கனவுல வந்து அதாவது என்னுடைய சொப்பனத்தில் வந்து என்னோடய ஆவியில் போய் அங்கே நின்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதே இடத்த நான் வந்து என் சொப்பனத்தில் பார்த்த மாதிரியும் அங்கே போய் நான் நின்று அதை யோசித்து பார்த்த மாதிரியும் எனக்கு வந்து அந்த இடத்துல போய் நிற்கும் போது எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த பெங்களூர் சர்ச்சு நடுவில் வந்து ஒரு சின்னதாக ஒரு இது மாதிரி இருக்கும், கார்டன் மாதிரி நடுவில். இப்போ அந்த இடத்துல டெம்பிள் கட்டுறாங்க. அதே மாதிரி இப்படி ஒரு சர்ச்சு எனக்கு வேணும்னு சொல்லி நான் மனசில் தான் நான் திங்க் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த சர்ச்சு எப்போத்துலேருந்தோ இருக்குது இது பூமியில். புரியுதுங்களா? இந்த சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் லேட்டர்-டே செயின்ட்ஸ் பிற்காலத்து பரிசுத்தவான்கள் சபை வந்து எப்போத்துலேருந்தோ இருக்குது. ஆனால் இது மாதிரி சபை வேணுன்றதை என் மனசில் நான் வந்து ஏங்கிக்கிட்டு இருக்கேன். அது இந்த சபை தான்றது எனக்கு தெரியாது. ஃபாரினர்லாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நான் உள்ளே போகிறேன் சர்ச்சுக்கு. நானே போகிறேன் உள்ளே. எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர் வந்து பார்த்திங்கன்னா நிக் பெரேரான்றவர். அரனிக் ப்ரீஸ்ட்ஹுட் கொடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டாலின் ஒரு பையன். மில்கிசேதேக் கொடுத்தது பார்த்திங்கன்னா நிக்கேஷ் பிரதர். இவங்க கொடுத்தாங்க. ஹோலி கோஸ்ட்டுக்கு ஒருத்தங்க ப்ரேயர் பண்ணாங்க. அது யாருன்னு தெரில. அன்னைக்கு சர்ச் இது புல்பிட் இருக்க இடத்துல ஸ்டூல் போட்டு வச்சு ப்ரேயர் பண்ணாங்க, தலை மேலே கை வச்சு. அதே மாதிரி நான் கிளர்க் ஆகும் போதும் தலை மேலே கை வச்சு ப்ரேயர் பண்ணாங்க. பிரசிடெண்ட்டு சுந்தரராஜன் லாங் ப்ரேயராக வந்து நிக்கேஷ் பிரதர் எனக்கு பண்ணார். மில்கிசேதேக் ப்ரீஸ்ட்ஹுட் எனக்கு கொடுக்கும்போது இதெல்லாம் வந்து நான் எதிர்பார்த்ததே கிடையாது. ஆனால் இந்த ஆசிரியத்துவம் எனக்கு கிடைக்கணும்னு இருந்திருக்கு. கடவுள் கிருபை கொடுத்தார். அதேமாதிரி சத்யதாஸ் பிரசிடென்ட் சொன்னார், இந்த சர்ச்சில் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஃபேமிலி இம்பார்ட்டன்ட். ஃபேமிலியிலேருந்து வர பசங்களுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அந்த யூத் அவங்க தான். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்த்தோம் சர்ச்சில். பிலீவ், ஒன்லி பிலீவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் நான் சர்ச்சில் கற்றுக்கினேன். அதே டைமில் கதிரேசன் பிரதரும் சத்யதாஸ் பிரதரும் ஒரு வாக்குவாதமே வந்துச்சு. ஆனால் அதில் கதிரேசன் பிரதர் சொல்கிறது பசங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அவர் என்ன சொல்கிறாருன்னா ஃபேமிலி பேஸ் பண்ணி தான் பசங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஃபேமிலி தான் டிசிப்ளின் கற்றுக் கொடுக்குறாங்க. ஃபேமிலி ஹோம் ஈவினிங் பண்ணுறதுனால குடும்பமாக சர்ச்சுக்கு குடும்பத்தோட நம்ம இருக்கும்போது எப்படியாப்பட்ட விஷயத்தில் நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து ஈஸியாக முன்னேறி போகலாம் அப்படின்றத கற்றுக் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஆமிஷ் பீப்புள் வாழ்கிற அந்த வீடியோஸ் ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோவும் ஒரு ரோல் மாடலாக இருந்தது. அவங்க வாழ்கிறது வார்த்தையை எதுவும் உதடுனால நம்ம பேசிட்டு போயிடுறோம். ஆனால் இருதயத்தில் நம்ம அவரோட சேரலைன்னு சொல்லி சில வசனங்கள் சங்கீதத்தில் சில வசனங்கள் சொல்லும். உண்மையாகவே சொல்கிறேன், அவளைய நம்ம வந்து ஆத்மா, நம்மளோட உள்ளான ஆத்மா வந்து இருந்து நம்ம அவர்கிட்ட இருக்கும்போது நம்மளை பார்த்து சிலர்கள் வந்து ரோல் மாடலாக எடுத்து நம்ம பின்பற்றுற கடவுளாக அவர் பின்பற்றுறது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்திங்கன்னா 3:28. இப்போ தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு திருப்பியும் ஒரு 2 அதிகாரம் படிக்கணும். அதுக்கப்புறம் டாப் 4 டியூட்டி ஆன் பண்ணணும். டியூட்டி போடுவாங்களான்னு பார்க்கணும். டாப் 4லேயும் எனக்கு டியூட்டி போடல அன்றைக்கி. நான் சதீஷ்கிட்ட வர சொல்லியிருக்கேன் உங்கள் வேலையில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு. ஆனால் சம்பளம் ரொம்ப கம்மி. ஆனால் நான் படிச்சிருக்கேன் அதில் ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க்கு. எஸ்ஆர்எம் இதில் எஸ்ஆர்எம் வந்து எம்கேபி நகரில் சின்னதாக ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் படித்தேன். படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை. ஆனால் நான் 10th ஃபெயிலு. அவங்க கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லி ஃபெயில் ஆயிடுவோன்னு ஒரு பயம் இருக்குது. அதனால் டாப் 4 டியூட்டியை ஓட்டு அப்படின்ற மாதிரி என் மனசில் தாட்ஸ் வருது. இன்னும் 8 மாதம் 10 மாதம் உன்னை கூப்பிட்டு போயிடுவார் கடவுள். நீ பிலீவ் பண்ணு. அடுத்து நீ வைக்கணும்னு நினைக்கிறத வைக்கலாம். இந்த இடத்துல ஒரு சின்னதாக
ஒரு ஆஃபீஸ் மாதிரி அப்படின்ற மாதிரி செப்ரேட்டாக அந்த ரூமை பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இதான் நடத்துவா அப்படின்றத இப்போ என் தாட்டில் வந்து நான் பேசுகிறேன். உன் தாட்டில் வந்து பேசுகிறதே கடவுளோட பெரிய ஒரு இதுதான். நம் நாவில் சொல் பெறுவதற்கு முன்னாடி நம்ம யோசிக்கிறதையும் வந்து அவருக்கு தெரியும் அப்படின்றது சொல்கிறாங்க. வேதத்தில் போட்டிருக்கு, அவரோட பரிசுத்தவான்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிலீவ் பண்ணி அவரை முழுமையாக நம்பி வாழ்க்கையில் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். யாவும் இயேசு மூலம் சொல்லி முடிக்கிறேன். ஆமென்.